ஹாய் ஹலோ உறவுகளே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சஷ்டி விரதம் அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 7 நாள் விரதமாக. இப்போ நம்ம வழிபாடுகள் பூஜையும் வழிபாடும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் எளிமையான முறையில் தாங்க பண்ணியிருக்கேன். படத்தை எடுத்து வச்சு குங்குமம் சந்தனம்லாம் வச்சுட்டு அதுக்கு பூ அலங்காரம்லாம் அரளிப்பூ அலங்காரம்லாம் செஞ்சுட்டு ரோஸ் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு ஏழ்மையான முறையில் என் வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு ஒரு பணியாரம், அதாவது கோதுமை பணியாரம் செஞ்சு விநாயகர் பிடிச்சி 2 விளக்கேற்றிருக்கேன். நான் ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு நம்ம கந்த சஷ்டி விரத கவசம் விளக்கேற்றி வழிபாடு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சால ஆரம்பிச்சிருக்கேன். 7 நாளைக்கு 7 விளக்கு வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நான் செஞ்சுட்டு வரேங்க. இது மாதிரி எல்லோரும் எப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க நம்ம முருகனுடைய பக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, அவருடைய சக்தி உண்மை அப்படின்னு நம்ம நம்புகிறோன்னா, இது மாதிரி செஞ்சு வழிபாடு பண்ணுனா மிக சிறப்பாக இருக்கும். எல்லாருமே செஞ்சு வழிபாடு பண்ணுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நன்மையாக முடியும். ஓம் சரவண பவ, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல், இந்த பாடல்கள் இந்த இதில் முருகனுடைய பாடல்களை பாராயணம் பண்ணி நம்ம வழிபாடு சிறந்த முறையில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஏழ்மையான முறையில் வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு மனதார குளிர வச்சு நம்ம முருகனை வழிபாடு செய்யலாம். நண்பர்களே, இது மாதிரி எத்தனை பேர் செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நீங்களும் முருகப்பெருமான கந்த சஷ்டி கவசத்தை படித்து நீங்களும் நல்ல ஒரு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் உங்கள் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சு நீங்களும் நல்ல பலன் பெறுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே.